Hello friends, welcome to Rainbow Craft. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Trinity stitch. இது வந்து நம்ம ஸ்டார் ஸ்டிட்ச் ஏற்கனவே போட்டுருக்கேன். அந்த ஸ்டார் ஸ்டிட்ச் போல தான் வரும். கொஞ்சம் தான் இதுல வந்து டிஃபரன்ஸ் வரும். அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் வரும். இது வந்து நல்லா இருக்கும் போடுறதுக்கு ஃப்ளவர் மாதிரி அழகா இருக்கும். ரெண்டு சைடும் அதே சேம் தான் நமக்கு வரும். ரொம்ப ஈஸி. இது எப்படி போடலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு இப்போ இது வந்து நம்ம ஈவன் நம்பரில் தான் போடுறோம். 10, 20, 30 அந்த மாதிரி போட்டுவிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு போடுறதுக்கு. இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. இப்போ 20 செயின் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இதுதான் ஃபஸ்ட்டு. இது வந்து செயின் கிடையாது. இது வந்து இந்த நாட்டு இருக்குது, அதனால் இது செயினில் சேராது. 1, 2 ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெண்டாவது செயினில் போடணும். இப்போ ஒரு சிங்கிள் குர்ஷி மட்டும் இதில், ரெண்டாவதில் ஒரு சிங்கிள் குர்ஷி. இப்போ சிங்கிள் குர்ஷி போட்டுட்டு மறுபடியும் இப்போ நம்ம இந்த செயின் ஹோலில் விட்டோம் இல்லையா, லாஸ்ட்டாக எதில் விட்டோமோ அதுலேயே திருப்பி விடணும். இப்போ நமக்கு வந்து நீடில் ஒரு லூப் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக போட்டோம் இல்லையா, அதில் தான் நம்ம அதுலேயே விட்டு ஒரு டைம் நூலை வெளியில் கொண்டு வரணும். இப்போ 2 லூப்பு. இப்போ அடுத்த செயினில் ஒரு டைம் 3. இப்போ அதுக்கும் அடுத்த செயினில் ஒரு டைம் 4. இப்போ நமக்கு 4 லூப்பு கிடச்சிருக்கு. 1, 2, 3, 4. இந்த 4ஐயும் இப்போ நம்ம வந்து அப்படியே சிங்கிள் ஆக்கணும். இப்போ இதை ஒரு டைம் ஒரு செயின் போட்டுடணும், அவ்வளோதான். இது வந்து நமக்கு ஃப்ளவர் மாதிரி இருக்கும் அழகாக போடுறதுக்கு. அடுத்தது இப்போ லாஸ்ட்டாக போட்ட அதே செயின் ஹோல்லையே ஒரு டைம். இப்போ அதுக்கும் பக்கத்தில் உள்ளது ஒன்று, அதுக்கும் பக்கத்தில் உள்ளது ஒன்று. மொத்தம் நமக்கு வந்து 4 லூப்பு. இப்போ இதை சிங்கிள் ஆக்கணும். திருப்பி ஒரு செயின். இப்போ வந்து இது லாஸ்ட்டாக போட்ட செயின் ஹோல், அதில் விட்டு ஒரு டைம். இப்போ நமக்கு 2 லூப்பு கிடச்சிருச்சு. அடுத்த செயினில் ஒரு டைம், அதுக்கும் அடுத்த செயினில் ஒரு டைம். இப்போ நமக்கு 4 லூப்பு கிடச்சிரும். இப்போ 4 கிடச்சிருச்சா, இப்போ சிங்கிள். இப்போ லாஸ்ட்டாக போட்டதில் ஒரு டைம், நெக்ஸ்ட் செயினில் ஒரு டைம், அதுக்கும் அடுத்த செயினில் ஒரு டைம். இப்போ 4 லூப்பையும் சிங்கிள் ஆக்கிடணும். ஒரு செயின். இப்போ லாஸ்ட்டாக போட்டதில் ஒரு டைம். இதே மாதிரி தான் நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் இது வரைக்கும் போட போகிறோம். இப்போ லாஸ்ட்டாக போட்ட ஹோலில் ஒரு டைம், நெக்ஸ்ட் செயினில் ஒரு டைம், அதுக்கும் அடுத்த செயினில் ஒரு டைம். இப்போ 4 டைம் போட்டுட்டு இதை வந்து சிங்கிள் ஆக்கணும். சிங்கிள் ஆக்கிட்டு நம்ம இப்படி லாஸ்ட் போடுவோம். அந்த லாஸ்ட்டு வந்து முடிச்சுட்டு அடுத்த ரோ போகிறப்ப நம்ம வந்து இதை இப்படி கொண்டு வந்து நாட் போடக்கூடாது. போடாமல் இன்னொரு செயின் இருக்குது இல்லையா, இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் இருக்கும். அந்த ஒரு செயினில் விட்டு ஒரு சிங்கிள் குர்ஷி மட்டும் போடணும். இப்போ 2 லூப் இருக்கும், இதை சிங்கிள் ஆக்கிக்கணும். சிங்கிள் ஆக்கிட்டு ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டு திருப்பணும். இப்போ திருப்பி இந்த கேப் இருக்கும், ஒரு சின்ன ஹோல் இருக்குது இல்லையா, இதில் வந்து நம்ம ஒரு சிங்கிள் குர்ஷி மட்டும் போடணும். ஒரு சிங்கிள் குர்ஷி போட்டுட்டு இப்போ அதே ஹோல்லையே வந்து நம்ம ஒரு டைம் செயினை விட்டு நூலை வெளில எடுத்துக்கணும். 1, மறுபடி இதில் நெக்ஸ்ட் இருக்கிறதுல 2, அதுக்கு அடுத்தது இந்த செயின் வந்து நமக்கு இது ஒரு இப்படி செயின் இதான் நமக்கு வந்து தெரியும். இது வந்து ஒவ்வொரு செயின். இதில் வந்து இப்போ நமக்கு 4 லூப் வந்துருச்சு. இதை வந்து நம்ம சிங்கிள் ஆக்கணும். சிங்கிள் ஆக்கிட்டு நம்ம ஒரு செயின் போட்டுட்டு இப்போ வந்து லாஸ்ட்டாக விட்டு அதே ஹோல்லையே ஒரு டைம், இங்கே இருக்குது இது இருக்கா, இதே செயின் ஹோலில் ஒரு டைம், நெக்ஸ்ட்டு இந்த ஒரு கேப் இருக்கு இல்லையா, இதில் ஒரு டைம். இப்போ இந்த செயின், அதுக்கு அடுத்த செயின், அதில் வந்து ஒரு டைம். இப்போ நமக்கு 4 லூப்பு கிடச்சிருச்சு. இதை சிங்கிள் ஆக்கணும். இப்போ ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு திருப்பி இது லாஸ்ட்டாக போட்டதில் ஒரு டைம், இந்த இடத்துல ஒரு டைம், அடுத்தது இந்த செயின்
வரிசலாக ஒரு கேப் விட வேண்டியதில்லை, அப்படியே வரிசலாக இதில் அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். இதே ப்ராசஸ் தான் நம்ம இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம், அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம்னு திருப்பி போட்டுகிட்டே இருக்க போகிறோம். இந்த லாஸ்ட்டில் மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டால் போதும், பாக்கி எல்லாமும் அதே தான். இதில் ஒரு டைம் இந்த 2வது செயின், 3வது செயின். இப்போ சிங்கிள் ஆக்கிட்டு ஒரு செயின் போட்டுட்டு திருப்பி அதே லாஸ்ட்டில் போட்டதில் ஒரு டைம், நெக்ஸ்ட்டு செயினில் ஒரு டைம், இந்த லாஸ்ட்டில் ஒன்று. இப்போ இந்த 4 லூப்பையும் சிங்கிளாக ஆக்கிட்டு நம்ம இப்போ இதை க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா, அது க்ளோஸ் பண்ணாமல் மறுபடியும் இந்த லாஸ்ட்டில் நம்ம போட்ட அதே ஹோல்லையே ஒரு டைம் செயினை விட்டுட்டு ஒரு சிங்கிள் குர்ஷி போடணும். அதிலே இப்போ ஒரு டைம் போட்டு திருப்பிக்கணும், அவ்வளோதான். இப்போ திருப்பிட்டோம்னாக்கா ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டு திருப்பிட்டு இந்த ஹோலில் நம்ம செகண்ட் ரோ போட்டோம் இல்லையா, அதே சேம் ப்ராசஸ். இந்த இடத்துல ஒரு சிங்கிள் குர்ஷி, இந்த லாஸ்ட்டு முடிக்கிறப்போ ஒரு சிங்கிள் குர்ஷி, இதில் ஒரு சிங்கிள் குர்ஷி. இப்போ போட்டுட்டு இதே செயின் ஹோல்லையே ஒரு டைம், நெக்ஸ்ட்டு ஒரு டைம், அடுத்ததில் இதே தான் ப்ராசஸ் வந்து நம்ம ரிப்பீட்டாக திருப்பி பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இப்போ போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம், இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம், இந்த எண்டு வர்றப்போ மட்டும்தான் நம்ம ஒரு செயின் போட்டு இந்த கேப்பில் ஒரே ஒரு சிங்கிள் குர்ஷி போடணும். போட்டுட்டு திருப்பி அதே ஹோல்லையே ஒரு டைம் போட்டு செயினை வெளில எடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த கேப்பில் ஒன்று, அடுத்தது ஒன்று. இப்படியே இதே தான் ப்ராசஸ். இதே தான் நம்ம திருப்பி இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம், இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம்னு போட்டுகிட்டே வர போகிறோம். இது வந்து நம்ம பேபி பிளாங்கெட்டு, டேபிள் மேட்டு எது வேணாலும் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், டிசைன் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு வணக்கங்களுடன் ரெயின்போ கிராஃப்ட்.